ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அதை தியானிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இங்கே ஆயத்துறையிலே இருந்த மத்தேயு எனப்பெற்ற ஒரு மனுஷனை இயேசு கண்டு அவனை தன்னை பின்பற்றி வரும்படியாக ஒரு அழைப்பு கொடுக்கிறதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இந்த மத்தேயு இயேசு தனக்கு கொடுக்கிற அந்த அழைப்பை அவன் ஏற்று அந்த அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்து இயேசுவை பின்பற்றி வரும்படி அவன் தன்னுடைய இடத்தை விட்டு எழும்பி இயேசுவுக்கு பின் செல்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவராக இயேசு தன்னை பின்பற்றி வரும்படியாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் எதையோ பின்பற்றி போகிறார்கள். ஆனால் இயேசுவோ அவரை பின்பற்றி வரும்படி நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை பின்பற்றுதல் என்றால் அவர் சென்று போன, அவர் நடந்து போன, அவர் நமக்கு வைத்து போன ஒவ்வொன்றையும் பின்பற்ற வேண்டும் என்பதே அதனுடைய விளக்கமாக இருக்கிறது. இயேசுவுக்கு பின்னாக போகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்விலே ஒரு நாளும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நம் ஜீவிய காலம் முழுவதும் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இயேசுவை நாம் பின்பற்றி செல்லும்போது வேற எதுவும் நம்மை திசை திருப்பி விடக்கூடாது. இயேசுவின் மீது நம்முடைய கண்களை வைத்து அவர் எங்கே போகிறாரோ அதற்கு பின்னாக அவர் வைத்து போன அந்த அடிச்சுவடை நாம் பின்பற்றி போக வேண்டும் என்றே இயேசு விரும்புகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடை பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இன்றைக்கு நாம் யாரை பின்பற்றி போகிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவு உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு தம்மை பின்பற்றி வருகிற ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றிலும் நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார் என்பதை அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நாம் அதை மறந்துவிடக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டவர்கள் அநேகர் உண்டு.
அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அநேகர் அவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த போதிலும் அவருடைய அடிச்சவடை பின்பற்றாதவர்களாக இருக்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் யாருடைய அடிச்சவடை பின்பற்றுகிறீர்கள் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டியது அவசியம். இயேசுவின் அடிச்சவடை மாத்திரம் நாம் பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவருக்கு பின்பதாக நாம் போக வேண்டும். அவருடைய பாதையை நாம் பின்பற்றி போக வேண்டும். அவர் நமக்கு வைத்து போன ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பின்பற்றி போக வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தை பின்பற்றக்கூடாது, உலகத்தில் உள்ளவைகளை நாம் பின்பற்றக்கூடாது, அல்லது மற்ற மனிதர்களை நாம் பின்பற்றக்கூடாது, மற்ற ஊழியர்களை நாம் பின்பற்றக்கூடாது, மற்றவர்கள் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பின்பற்றக்கூடாது. நாம் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒன்று உண்டு. அது இயேசு நமக்கு வைத்து போன அவருடைய அடிச்சுவடை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். அவருடைய அடிச்சுவடை பின்பற்றும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆகவே இந்த கடைசி காலங்களிலே உலகத்தை பார்த்து நாம் பின்வாங்கி விடக்கூடாது. நீதிமானாகிய லோத்தை ஆண்டவர் தமக்கென்று அழைத்தார், தமக்கென்று வேறு விரித்தார். தம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனாக அவர் மாற்றப்பட்டார். ஆனால் லோத்தினுடைய மனைவியோ உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் பார்த்து பின்னாக பார்த்து அவள் உப்புத்தூணாய் மாற்றப்பட்டாள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே நாம் இந்த உலகத்தையோ உலகத்தில் உள்ளவைகளையோ நாம் பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் இழக்க நேரிடக்கூடும். ஆகவே இயேசு நமக்கு வைத்திருக்கிற அந்த அடிச்சுவடை நாம் பின்பற்றி செல்வோம் என்றால் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை ஒன்றையும் நீங்கள் இழந்து போகாமல் அதை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது நகோமியை பார்த்து ரூத் சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் என்று அவள் தன்னுடைய மாமியாகிய நகோமியினிடத்திலே சொல்லுகிறதை ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ரூத் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மாமியாகிய நகோமியை உத்தமமாய் சரியாய் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றினபடினாலே ரூத்தினுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, மேன்மை அடைந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதே போல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போன அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவதற்கு அந்த அழைப்பை பெற்றதான நாம் அந்த அழைப்பை விட்டு வழிவிலகாதபடி அந்த அழைப்பிலே நாம் சரியாக பின்வாங்காமல், சோர்ந்து போகாமல், இடறி போகாமல், வலது இடதுபுறம் சாய்ந்து போகாமல் இயேசுவை மாத்திரம் நாம் பின்பற்றி போவோம் என்றால் நிச்சயமாகவே நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். அவரை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டதான நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும்
எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவருடைய அடிச்சுவடை விட்டு நாம் விலகாதபடி அவர் நமக்கு என்ன சொன்னாரோ, அவர் நமக்கு என்ன வைத்து போனாரோ அதை மாத்திரம் பின்பற்றி அவருக்கு பின்னாக நான் போவோம் என்றால் நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரையும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டது மாத்திரமல்ல, உம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு உம்மை பின்பற்றி வரும்படி தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் மேன்மைப்படுத்தும்படி உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதுமாய் எந்த சூழ்நிலை தன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் உம்மை மாத்திரம் பின்பற்றும்படி, உம்முடைய அடிச்சுவடை மாத்திரம் பின்பற்றும்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும், நன்மையினாலும் முடிசூட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.